இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது Lumix GH7 ஓட ஃபுல் ரிவ்யூ. 25.2 மெகாபிக்சல் BSI CMOS சென்சார் கொண்ட ஒரு மைக்ரோ ஃபோர் தேர்ட் ஃபிளாக்ஷிப் கேமரா. GH சீரிஸ்லே ஃபேஸ் டிடெக்ஷன் ஹைப்ரிட் ஆட்டோ ஃபோக்கஸ் கொண்ட ஃபர்ஸ்ட் எவர் கேமரா இதுதான். ஆப்பிள் ProRes ரா வீடியோவை இப்போ இன்டர்னலா உங்க கேமராவில் நீங்க ரைட் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் எவர் 32-bit ஃப்ளோட் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய கேமரா இது மட்டும். என்ஹான்ஸ்ட் கண்டென்ட் குவாலிட்டி, எஃபிஷியன்டான ஒர்க் ஃப்ளோ, அவுட்ஸ்டாண்டிங்கான ரிலையபிலிட்டி கொண்ட GH7 பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஹே வாட்ஸ் அப் கைஸ், வெல்கம் பேக் டு மிர்மி ஸ்டுடியோ. நான் திலீப் ராமகிருஷ்ணன். லாஸ்ட் 1 மந்த்தா GH7 நம்ம கையில் இருந்துச்சு. நம்ம இன் ஹேண்ட் வீடியோ வந்து போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். 1 மாதம் ரிவ்யூ பண்ணி முடிச்சாச்சு. பட் இந்த வீடியோ செய்யறதுக்குள்ளே அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த சாம்பிள் கேமராவை நான் திரும்பி அனுப்ப வேண்டிய சூழ்நிலை ஆகி போயிடுச்சு. ஸோ லூமிக்ஸோட மைக்ரோ ஃபோர் தேர்டான ஃப்ளாக்ஷிப் கேமரா GH7. இந்த கேமராவில் நீங்கள் வீலாக்லையும் கேமோட்லையும் நீங்கள் ஷூட் பண்ணும்போது உங்களுக்கு 13+ ஸ்டாப்ஸ்க்கு மேலே டைனமிக் ரேஞ்ச் தருது. எங்கே பார்த்தாலும் ஃபுல் ஃப்ரேம் உலகத்தில் ஈவன் கிராப் சென்சாரும் கூட நம்ம அந்த லெவலுக்கு கவனிக்கிறது கிடையாது. அந்த நேரத்தில் ஒரு மைக்ரோ ஃபோர் தேர்ட் சென்சார் இந்த லெவலுக்கு ஒரு டைனமிக் ரேஞ்ச் கொடுக்கறதே பெரிய விஷயம். 4:2 10-bit சினிமா 4K அண்ட் 4K 60p வீடியோ நீங்கள் அன்லிமிட்டடாக நீங்கள் ரைட் பண்ண முடியும். சின்ன கேமரா தான். 5.7K 60p அண்ட் 5.8K 30p ஓப்பன் கேட் வீடியோ எடுக்க முடியும். எல்லாமே அன்லிமிட்டட் வீடியோ ரெக்கார்ட் டைம். தேர் இஸ் நோ லிமிடேஷன். ஆட்டோ ஃபோக்கஸ்னு வந்துட்டு 6 வகையான சப்ஜெக்ட் டிடெக்ஷன் பண்ண முடியும். ஹியூமன், அனிமல், கார், மோட்டார் சைக்கிள், ட்ரெயின், ஏரோப்ளேன்கிற பிரித்து போட்டு எல்லாத்தையும் பக்காவாக ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி ஆட்டோ ஃபோக்கஸ் பண்ணுது. ஹை ஃப்ரேம் ரேட்ஸ் வீடியோ 4K 120p, ஃபுல் ஹெச்டியில் 240p அட் 10-bit வீடியோ, அன்லிமிட்டட் வீடியோ ரெக்கார்ட் டைம். இமேஜ் ஸ்டெபிலைசேஷன்னா லூமிக்ஸை குறை சொல்லவே முடியாது. கிட்டத்தட்ட 7.5 ஸ்டாப்புக்கு மேலே இன்பாடி இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. இதில் ஆக்டிவ் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன், அதாவது உங்கள் அட்வான்ஸ்ட் எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட சேர்த்து ஐபிஎஸ் ப்ளஸ் EIS எல்லாமே ஒரு ஆக்டிவ் IS இதில் கிட்டத்தட்ட ஒரு 7.5 ஸ்டாப்புக்கு மேலே ஒர்க் ஆகுது. ஸோ ஸ்டெபிலைசேஷன் செம்ம டைனமிக்காக இருக்கும். ஸோ ஃபுல் ஃப்ரேம் கேமராலே அவங்க நிரூபிச்சிட்டாங்க. இது ஈவன் மைக்ரோ ஃபோர் தேர்ட் கேமரா, ஈவன் சென்சர் சைஸ் ரொம்ப சின்னது, ரொம்ப ஈஸியாக ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி 5.7K 30p வீடியோ உங்களுக்கு ProRes ரா வீடியோவை இன்டர்னலாக உங்களோட நீங்கள் CF எக்ஸ்பிரஸ் டைப் B கார்டில் நீங்கள் ரைட் பண்ண முடியும். ஈவன் நீங்கள் USB SSD நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட S5II X கேமராவில் நீங்கள் எப்படி ஒரு SSDயில் நீங்கள் வந்து ரைட் பண்ணிக்கிறீங்களோ அது மாதிரி உங்கள் கேமராவில் SSDக்கு நீங்கள் USB வழியாக நீங்கள் ரைட் பண்ணிக்க முடியும். என்கிட்ட USB இல்லை, என்கிட்ட CF எக்ஸ்பிரஸ் கார்டு தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்டர்னலாக ஒரு ProRes ரா வீடியோவை நீங்கள் ரைட் பண்ண முடியும். ஏதோ ஃபுல் HD வீடியோவோ ஒரு 4K வீடியோ கிடையாது. 5.7K 30p ரா வீடியோ நீங்கள் இன்டர்னலாக ரைட் பண்ணிக்கலாம். இந்த கேமராவில் ஒயர்லெஸ் RTMP அண்ட் RTMPS நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் வயர்டு ஸ்ட்ரீம் பண்ணுறீங்க, ஒரு லேண்ட் கேபிள் போட்டு நீங்கள் வயர்டு ஸ்ட்ரீமிங் பண்ணுறீங்க, RTP அண்ட் RTSP ப்ரோட்டோகால் வச்சு நீங்கள் ஸ்ட்ரீமிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவும் ஒரு சூப்பரான விஷயமா நீங்கள் செய்ய முடியும். வயர்லெஸ் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறீங்க அப்படின்னா Lumix சிங்க் ஆப்பை வச்சு நீங்கள் ஈஸியாக உங்களோட வயர்லெஸ் எதுக்கு வந்து நீங்கள் ஸ்ட்ரீமிங் பண்ணுறீங்களோ அந்த ஸ்ட்ரீமிங் கீயை ஈஸியாக நீங்கள் உங்கள் கேமராக்கு டைப் பண்ணிக்க முடியும். ரியல் டைம் பிளட் ஃபங்க்ஷன் இருக்குது. 100 மெகாபிக்சல் ஹேண்ட் ஹெல்டு ஹை ரெசல்யூஷன் ஃபோட்டோ உங்களால் எடுக்க முடியும். லைக்கா மோனோக்ரோம் சப்போர்ட் இருக்குது. Lumix லேப் ஆப் சப்போர்ட் இருக்குது. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த கேமராவில் கொட்டி கிடக்கு. ரியர் மானிட்டர் வந்து எப்படி ஒரு S1H கேமராவில் நீங்கள் பார்க்குறீங்களோ அது மாதிரி டில்ட்டும் பண்ணிக்கலாம், ஃப்ரீ ஆங்கிள் ரொட்டேட்டும் பண்ணிக்கலாம். பேக் சைடில் ஒரு சூப்பரான ஒரு கூலிங் ஃபேன் வச்சுருக்காங்க. ஜஸ்ட் பிஹைண்ட் உங்களோட ரியர் LCD மானிட்டருக்கு அப்படியே பின்னாடி பாடியில் வச்சுருக்காங்க. ஒரு ஆப்டிமைஸ்டு கூலிங் ஹீட் டிசிபேஷன் மெத்தட் வச்சுருக்காங்க. அதனால் உங்களுக்கு அன்லிமிட்டட் வீடியோ ரெக்கார்ட் டைம் இந்த கேமராவில் கொடுக்க முடியும். நீங்கள் வந்து ஒரு இது பண்ணுறீங்க, ஒரு லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறீங்க, இல்லை ஒரு பாட்காஸ்ட் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் கண்டினியூஸாக ஒரு ஷூட் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு எக்ஸ்டர்னல் பவர் சோர்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இந்த ஓவர் ஹீட்டிங் ஆகும் அந்த பிரச்சனை இல்லை. அது S5II Xல நிரூபிச்சிட்டாங்க. ஸோ இந்த GH7 ஃப்ளாக்ஷிப் கேமராலையும் ஒரு அருமையான விஷயமா கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் சொல்லலாம் இது வந்து என்னங்க மைக்ரோ ஃபோர் தேர்ட் சென்சார் ரொம்ப சின்னதாக இருக்கும், ஃபுல் ஃப்ரேம் சென்சார்லேயே எங்களுக்கு வந்து லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு கொடுக்குறதில்ல சில இடங்களில் அப்படி நீங்கள் சொல்லலாம். பட் நானும் அது மாதிரி தான் நினச்சேன். என்னடா APS-C-யோட அது கொஞ்சம் சின்னது என்ன இருக்க போகுது அப்படின்னு. பட் அருமையாக வேலை செஞ்சிச்சு. ஈவன் நீங்கள் ரொம்ப டார்க்கான ஏரியாலாம் கூட நீங்கள் ISO இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணும்போது, ஏன்னா இந்த கேமராவில் டூயல் நேட்டிவ் ISO இருக்குது. ஸோ நீங்கள் வீலாகில் எடுக்கிறீங்கன்னா 640 and 4000 டூயல் நேட்டிவ் ISO இருக்குது. உங்களுக்கு தனியாக ஒரு செப்பரேட்டான சாஃப்ட்வேர்லாம் தேவை கிடையாது அந்த நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணுறது. இந்த கேமராவே அந்த லெவலுக்கு வந்து அந்த டிஜிட்டல் நாய்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குது. லோ லைட்டில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. அப் டு 4000 6000
ஐஎஸ்ஓக்கு மேலே போகிற வரைக்கும் உங்களுக்கு வந்து எந்த லெவலுக்கும் ஒரு பெரிய மாற்றம் வரலை. ஸோ நிறைய இடங்களில் ஷூட் பண்ணோம், ரியல் எஸ்டேட்டில் ஷூட் பண்ணோம், வெட்டிங்கில் ஷூட் பண்ணோம். இன்னும் வந்து எங்களோட டீம் வந்து லூமிக்ஸ் டீம்லேருந்து நிறையா சின்ன சின்ன வைல்ட் லைஃப் இதெல்லாம் ஷூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் உள்ள கிளிப்பிங்ஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் தெளிவாக தெரியும் எந்த லெவலுக்கு அதோட பர்ஃபார்மன்ஸ் GH7 பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. நீங்கள் இன்னும் சொல்ல போனால் டிஜே கிம்பிளில் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணும்போது இன்னும் நிறையா சப்போர்ட்ஸ்லாம் வந்து லூமிக்ஸ்க்கு வந்து நீங்கள் ஏன்னா டிஜே இஸ் ஒன் ஆஃப் த எல்மவுண்ட் அலைன்ஸில் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து கேமராஸ் வந்து வித்தவுட் கேபிள் நிறையா சாஃப்ட்வேர் இன்டகிரேஷன்லாம் இருக்குது. ஸோ நிறையா வந்து விஷயங்கள் வந்து லூமிக்ஸ் GH7 நாங்கள் பார்த்தோம். நிறைய பேர் சொல்லலாம் MFTயில் நிறைய லென்சஸ் எவ்வளோ சாய்ஸஸ் இங்கே இருக்குது, லென்ஸ் எங்களுக்கு அவ்வளோவா இல்லை, எங்களுக்கு வந்து குறிப்பிட்ட மவுண்ட்ஸில் எங்களுக்கு லென்சஸ் அதிகமாக இருக்குது, இந்த மைக்ரோ ஃபோர் தேர்டில் எங்களுக்கு என்ன லென்ஸ் இருக்குது, என்ன லென்ஸ் சாய்ஸஸ் இருக்குதுன்னு ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். மைக்ரோ ஃபோர் தேர்டோட லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ரேம் லென்ஸோட ரொம்ப காம்பேக்டாக இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும், ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்கும், இன்னும் சொல்ல போனால் ரொம்ப ரேட்டும் கம்மியாக இருக்கும், அதே லெவலுக்கு பர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவும் கொடுக்கும். நீங்கள் டிஃப்ரெண்ட்டான ஃபோக்கல் லென்ஸ் இதில் நீங்கள் பார்க்கலாம். 12 to 35 இருக்குது, 35 to 100 இருக்குது, 100 to 400 இருக்குது, 7 to 14 இருக்குது, 8 to 18 இருக்குது, 9mm இருக்குது, 42.5mm இருக்குது, இப்படி ஏகப்பட்டது சொல்லிகிட்டே போகலாம். கிட்டத்தட்ட உங்களுக்கு 90க்கும் மேற்பட்ட மைக்ரோ ஃபோர் தேர்ட் லென்சஸ் இருக்குங்க ஆல் ஓவர் த வேர்ல்டு. 90க்கும் மேற்பட்ட டிஃப்ரெண்ட்டான லென்சஸ் இருக்குது. இன்னும் பேனாசோனிக்கில் மட்டும் கிட்டத்தட்ட 40 லென்ஸ் இருக்குது, சிக்மாவில் ஒரு 7-8 லென்ஸுக்கு மேலே இருக்குது. இந்த மாதிரி நிறைய லென்சஸ் இருக்குது. லென்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது, நம்மளுக்கு தெரியலன்னு வேலை சொல்லலாம். இந்த GH7 கேமரா கையில் பிடிக்கும் போதே அதோட சாலிடான ஒரு பாடி தெரியுங்க, சாலிடான ஒரு பில்ட் குவாலிட்டி தெரியும், அதோட பர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்த்தோம்னா தெரியும், அதோட பர்ஃபார்ம் எப்படி பண்ணுது அப்படிங்கிற விஷயம் நம்ம நம்மளால் வந்து அதை எப்படி ஃபீல் பண்ண முடியும். ஸோ GH7 நீங்கள் வாங்க போது ARRILOC C3க்கான உங்களுக்கு சாஃப்ட்வேர் அப்கிரேட் கீ வந்து இந்தியாவில் பேனாசோனிக் இந்தியா GH7 கேமரா நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு ஃப்ரீயாகவே தராங்க, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நீங்கள் அவுட் ஆஃப் இந்தியாவில் வாங்கும்போது அதுக்கு தனியாக அந்த சாஃப்ட்வேர் அப்கிரேட் கீக்கு நீங்கள் $200 நீங்கள் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் இந்தியாவில் அந்த லெவலுக்கு ஒரு 16,000-17,000 ரூபாய்க்கு உள்ள விஷயத்தை இந்த கேமரா வாங்கும்போதே உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் சார்ஜில் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு அடிஷ்னல் போனஸாக கொடுக்குறாங்க. இந்த ARRILOC C3 அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் Alexa 35 கேமராவில் சூப்பர் 35 கேமராவில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த லாக் ஃபார்மெட்டை இப்போ இந்த சின்ன கேமரா கொடுத்துருக்காங்க. அந்த கேமராவில் என்ன ஒரு லாக், ஒரு டைனமிக் ரேஞ்ச், என்ன ஒரு கலர் ப்ரொஃபைல் கிடைக்குதோ அதே விஷயத்தை அப்படியே GH7க்கு கொடுத்துருக்காங்க. அது ஒரு அருமையான விஷயம். ஸோ ARRILOC C3 உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கேமரா ஒரு சூப்பரான சாய்ஸாக இருக்கும். நான் GH7 உங்களோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்க்கலாம். டீலர் டு டீலர் சேஞ்ச் ஆகும், MRP ரேட்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ ஆல் ஓவர் இந்தியா எல்லா டீலர்ஸ்டையும் இந்த கேமரா அவைலபிள் ஆகும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் பண்ணிட்டு தட்டி விடுங்க, சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு லூமிக்ஸ் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த மெரேர்மே ஸ்டுடியோ பி கிரேட் பன் வித் யூ. பை பாய்.